பாதிக்கு மேற்பட்ட ஒரு காதல் திருமணமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காதல் திருமணம் கை தூக்குங்க. கூடுதல் மகிழ்ச்சியான என்னக்கும் காதல் திருமணம் தான். காதல் திருமணம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான திருமணம். காதலியவோ இல்ல காதலியோ காதலை சொல்லணும், அதுக்கு பெரிய தைரியம் வேணும். அதுக்கு நம்ம தயார்படுத்திட்டு சொன்னோன்னே ஐ லவ் யூ நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். அது பிறகு அவங்க சம்மதிச்சாலும் குடும்பத்துல இருந்து புதுசா ஒருத்தன் வருவான். அப்படி அவங்களையெல்லாம் சமாளிக்கணும். அப்படி எல்லாம் இவ்வளவு பெரிய தடங்களை எல்லாம் கடந்து இன்னைக்கு இவ்வளவு இணையர்கள் இன்னைக்கு திருமணத்துக்கு வந்து நம்முடைய சேகர்பாபன் அவர்கள் நடத்தி வச்சிருக்கிறாங்க. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலகலப்பாக பேசிய காட்சிகள் தான் இவை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் 73 இணையர்களுக்கு திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டுமாறு கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியின் போது 77 பயனாளர்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டது. சிபிஐ விசாரணை மூலமாக தாவேகாவுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்க தொடங்கிவிட்டதாக அந்த கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்தாஸ்புரத்தில் தாவேகா ஆதரவாளர் முனீஸ் என்பவருடைய இல்ல திருமண விழாவில் அருண்ராஜ் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அப்போது மணப்பெண் திடீர் என்று மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் அவர் இயல்பு நிலைக்கு திரும்பினார். காலை உணவு உட்கொள்ளாமல் இருந்ததால் மணப்பெண் மயக்கம் அடைந்தது தெரியவந்தது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர் பேசிய அருண்ராஜ், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தாவேகா தலைவர் விஜய் அறிவித்தது கட்சியின் கொள்கை முடிவுதான் என்றார். அப்பெல்லாம் அழுத்தமே இதை கொடுக்க ஆரம்பிக்கல, இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரியும் சரி, படம் பிரச்சனை என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத சக்திகளோட கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும்? தமிழ் வெற்றி கழக தலைவர் முதல் மாநாட்டில் சொன்னது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்கள் கட்சியின் கொள்கை முடிவு. இந்த கட்சிக்கு கூட்டணிக்கெல்லாம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்த்தெல்லாம் சொல்லல. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது தவறான முடிவு என்றும் அருண்ராஜ் கூறினார். எந்த இயக்கமும் தங்களுக்கு விருப்பமான கூட்டணியில் சேருவது அவர்களது உரிமை என தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேகவின் விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செங்கோட்டையன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் மற்றும் விசிலை வழங்கி பரப்புரையை தொடங்கினார். மேலும் பொதுமக்களுக்கு லட்டு வழங்கி தாவேகவிற்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்கள் வியக்கும் வகையில் தாவேகவின் தேர்தல் அறிக்கை இருக்கும் என கூறினார். அது அவருடைய விருப்பம். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதிலே அவர்கள் விருப்பம். எந்த இயக்கத்தில் வேண்டுமானாலும் சென்று கொள்வது அவருடைய விருப்பம். எங்கிருந்தாலும் வாழ்க. தாவேகவில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் முன்பே கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தனது பரப்புரையை செங்கோட்டையன் தொடங்கி இருப்பதால் மீண்டும் கோபியில் களமிறங்குகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதிய கட்சிகள் கூட்டணியில் இணைந்துள்ளதால் ஏற்கனவே கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கான தொகுதிகளை குறைக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் புதிதாக கூட்டணியில் இணைந்துள்ளதால் ஏற்கனவே கூட்டணியில் நீடிக்கும் மற்ற கட்சிகளுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் 174 இடங்களில் திமுக போட்டியிட்டது. எஞ்சிய தொகுதிகளில் காங்கிரசிற்கு 25 இடங்களும், மதிமுக, விசிக 2 இடதுசாரி கட்சிகளுக்கு தலா 6 இடங்களும் ஒதுக்கப்பட்டிருந்தன. இதேபோன்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் தலா 3 தொகுதிகளில் போட்டியிட்டன. மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்களும், தமிழக வாழ்வுரிமை கட்சி உட்பட 4 கட்சிகளுக்கு தலா 1 இடம் ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் இம்முறை திமுக கூட்டணியில் தேமுதிக மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சி புதிதாக இணைந்துள்ளது. இதனால் கடந்த தேர்தலில் பெற்ற தொகுதிகளை விட இம்முறை குறைவாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என கூட்டணி கட்சிகளிடம் வலியுறுத்த திமுக திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் திமுகவும் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளை குறைத்துக் கொண்டு 165 முதல் 170 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து 174 தொகுதிகளில் திமுக போட்டியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வரக்கூடிய 25, 26 ஆகிய தேதிகளில் தமிழகம் வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இதை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்காக தயாராகி வருகின்றன. திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக, பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என்று 4 முனை போட்டி உறுதியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை தேர்தல் ஆணையமும் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்
ஞானேஷ்குமார் வரக்கூடிய 25, 26 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு வருகிறார். 25ஆம் தேதி சென்னை வரக்கூடிய ஞானேஷ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையர்கள் குழு, தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், அரசியல் கட்சி பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். அதைத் தொடர்ந்து 27ஆம் தேதி புதுச்சேரி செல்லக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் அங்கு தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளையும் ஆய்வு செய்ய உள்ளார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் தேதி மார்ச் மாதத்தின் முதல் அல்லது 2வது வாரத்தில் அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த மசோதா கடும் எதிர்ப்புகள் காரணமாக திரும்ப பெறப்பட்டுள்ளது. புதிய தனியார் பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் அமைவதையும் தனியார் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களாக மாற்றம் பெறுவதையும் ஊக்குவிக்கும் வகையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த சட்டப்பேரவையில் இதற்கான மசோதாவில் திருத்தம் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக ஒரு தனியார் பல்கலைக்கழகம் தொடங்க 100 ஏக்கர் நிலம் தேவைப்பட்டது. ஆனால் மாநகராட்சியில் 25 ஏக்கர் நிலமும் நகராட்சி அல்லது பேரூராட்சிகளில் 35 ஏக்கர் நிலமும் இருந்தால் தனியார் பல்கலைக்கழகங்கள் நிறுவலாம் என புதிய மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டிருந்தது. இந்த மசோதாவுக்கு பேராசிரியர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த நிலையில் தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த மசோதாவை திரும்பப் பெறுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். 11/10/2023 நாளன்று பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2023 ஆண்டு தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட முன்வடிவு பேரவை சட்ட முன்வடிவு எண் 25/2023 திரும்ப பெற அனுமதி வேண்டுமென கோருகிறேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. ஏற்கனவே இந்த மசோதா மறு ஆய்வு செய்யப்படும் என அரசு கூறி வந்த நிலையில் தற்போது திரும்ப பெறப்பட்டுள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்ற பின் ஒரு விவசாயி கூட தற்கொலை செய்து கொள்ளவில்லை என உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த MRK பன்னீர்செல்வம் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் போராட்டம் மட்டுமே நடத்தி கொண்டிருந்தார்கள் என்றும் தற்போது விவசாயிகள் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் கூறினார். விவசாயிகள் செத்தார்கள், விவசாயிகள் போராட்டம் 102 விவசாயிகள் அவருடைய ஆட்சியிலே அதிமுக ஆட்சியிலே இறந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசாணை மூலமாக ஒரு இறந்த விவசாயிகளுக்கு 3 லட்சம் ரூபாய் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். 5 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற காலத்தில் இதுவரை விவசாயிகளுடைய தற்கொலை கிடையாது. விவசாயிகள் மகிழ்ச்சியாக விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இயற்கை இடர்பாடுகளுக்கெல்லாம் உடனடியாக நிவாரணம். கடந்த 5 ஆண்டுகளில் 1.94 லட்சம் கோடி ரூபாய் வேளாண்மை துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் 682 அறிவிப்புகளில் 652 அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். விஜயவாடாவில் திருமணமான 8 மாதங்களில் கணவரை மனைவி குத்தி கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. டிவி சத்தத்தை குறைக்க சொல்லிய கணவரை கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூர சம்பவம் ஆந்திராவில் நிகழ்ந்துள்ளது. விஜயவாடா அருகே மங்களகிரியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில்